கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மாம்பழத்துறை ஆறு அணை பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அறிந்ததுமே நாம் தமிழர் கட்சியினர் அந்த பகுதிக்கு போய் வில்லுக்குறி பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டதை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மறுபடியும் கிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்ஜிக்கல் வேஸ்ட் தொடங்கி பலவிதமான மருத்துவ கழிவுகளும் அங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த மருத்துவ கழிவுகளை யார் அள்ளி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அந்த பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய தூய்மை பணியாளர்கள் தான் அள்ளுறாங்க. வெறும் கையோடு அள்ளுகிறார்கள். ஒரு கிளவுஸ் கூட இல்லைங்க. எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மருத்துவ கழிவுகளை அள்ளக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தது என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? ஒரு மருத்துவமனை எதுக்குங்க கட்டப்படுது? மக்களுடைய நோயை தீர்ப்பதற்காகத்தானே கட்டப்படுது. இந்த கிம்ஸ் மருத்துவமனை அவர்களுடைய மருத்துவ கழிவுகள் எல்லாம் அங்கங்கே கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா இந்த சுகாதார சீர்கேட்டின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய நோய் குறையுமா இல்லை அதிகரிக்குமா? அப்ப நோயை பரப்புவதற்காகவே இங்க ஒரு மருத்துவமனையா? இது எப்படி இந்த கழிவுகள் கொட்டப்படுதுன்னா பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாகத்தான் கொட்டப்படுகிறது. வில்லுக்குறி பேரூராட்சி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அனுமதி கொடுக்கலங்க, மருத்துவ கழிவுகளை கொட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கேண்டீன்ல இருந்து கழிவுகளை கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அப்ப எப்படி இந்த மருத்துவ கழிவு வந்தா அது அந்த ஏஜென்ட் தாங்க கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார், எங்களுக்கு தெரியாதுங்க என்று பேரூராட்சி நிர்வாகம் சொல்லுது. இதை சொல்றதுக்கு ஒரு நிர்வாகமா? இவர்களின் துணையோடு தான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க அந்த இடத்துல? ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாமே. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இங்க இருக்கா இல்லையா? உங்க வேலை என்னங்க? ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்ப நாங்க சொன்னாதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்களா எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அப்ப உங்க சம்பளத்தை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டியதானே? எதுக்கு இருக்கீங்க நீங்க? மாவட்ட நிர்வாகம் என்று ஒன்று எதுக்கு இருக்கீங்க? இங்கிருந்து மலைகள் எல்லாம் உடச்சு நோக்கி அங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவுக்கு, அதை தடுக்க முடியாது உங்களால. அங்கிருந்து மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறான், அதையும் தடுக்க முடியல. இப்ப இதையும் தடுக்க முடியலன்னா இந்த மாவட்ட நிர்வாகம் எதற்கு இருக்கிறது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு இருக்கிறாருங்கிற கேள்வி எழுதா இல்லையா? ஒரு மருத்துவமனை கட்டுறப்போ கழிவு மேலாண்மைக்கான திட்டம் கூட இல்லாம தான் நீங்க மருத்துவமனை கட்டினீங்களா? இந்த கிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்கிற போது இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி அனுமதி கொடுத்தீங்க. அதை செய்யறாங்களா? கடைபிடிக்கிறாங்களா? கேரளால கிம்ஸ் மருத்துவமனை இருக்கே, அங்குள்ள மருத்துவமனை இப்படிதான் அங்கங்கே கண்ட இடத்துல எல்லாம் கொண்டு போய் குப்பையை வந்து கொட்டுறாங்களா? அப்படி கொட்ட முடியுமா அங்க? அப்ப கன்னியாகுமரி மாவட்டம் தானே, தமிழ்நாடு தானே, நம்ம எங்க வேணாலும் குப்பையை கொட்டலாம். ஏற்கனவே எங்க குப்பை எல்லாம் அங்கிருந்தே வந்துட்டு தான் இருக்கு, அதே இவங்க தடுக்கல. இங்க இருந்து கொட்டினா மட்டும் தடுத்துருவாங்களா என்கிற தெனாவட்டா எப்படி பார்ப்பது இதை? ஒரு கழிவு மேலாண்மை கூட செய்ய முடியாத மருத்துவமனை எப்படி மக்களுடைய நோய் தீர்க்கும்? இந்த பேரூராட்சி நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் ஒன்று சேர்ந்து உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான முயற்சி எடுங்க. இல்லைன்னா கூண்டோட ராஜினாமா செஞ்சுட்டு போயிரு.